இது வந்து இப்போது நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்னா இந்த மாடலில் இருக்க மாதிரி தான். ஸோ இது வந்து தொடை எலும்பு, இது கால் எலும்பு. எங்கே தேஞ்சிருக்கோ அதை நான் ஷேவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி பிளாஸ்டிக் இங்கே போடுவேன், இங்கே வந்து கால் எலும்பில் இது மாதிரி வைப்பேன். ஸோ இது வந்து நான் இந்த போனை கட் பண்ணணும். ஸோ நான் இதை வந்து கட் பண்ணணும். இதை கட் பண்ணுறது நான் இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம், இப்படி கட் பண்ணலாம். ஸோ தி எரர் இன் எனி டைரக்ஷன் இஸ் வெரி ஹை. ஓகே, இன் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணும்போது. பட் நான் ரொபோட்டிக் காம் வச்சுட்டு பண்ணும்போது எனக்கு இந்த இதில் 3 டிகிரி ஸ்லோப் வேணும், போஸ்டீரியராக இல்லை 5 டிகிரி ஸ்லோப் வேணும். அண்ட் எனக்கு வந்து இங்கே திக்னஸ் இவ்வளோ கட் பண்ணணும்னா பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். அது வந்து ஒரு 0.5 மில்லிமீட்டர்ஸ் கூட எரர் வராது. ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை பர்ஃபெக்டாக எனக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ரொபோட்டிக் காம். அதே மாதிரி தான் தொடை எலும்புலையும். தொடை எலும்பில் நான் இதை வந்து இங்கே முன்னாடி வைக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் பின்னாடி வைக்கலாம், இந்த பக்கம் டில் பண்ணலாம், இப்படி டில் பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் பண்ணலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், எந்த விதமான வேரியேஷன் வேணாலும் பண்ணலாம். 2 to 3 டிகிரிஸ் வந்து நாங்கள் ஜென்ரலாக இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கிறதுல பெரிய வித்தியாசம் எங்களுக்கு தெரியாது. பட் எண்ட் ரிசல்ட் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெயின் இருக்கலாம். பட் இது வந்து அந்த எரரை வந்து ஃபுல்லாக நாக் ஆஃப் பண்ணுது. அண்ட் த ரீப்ரொடக்ஷன் டு தி ஒரிஜினல் நார்மல் நீ இஸ் லைக் ரொம்ப ப்ரிசைஸாக துல்லியமாக பண்ணுறதுனால இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாகவே இருக்குல்ல டாக்டர்? ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய ஸ்டடீஸ் வந்துருக்கு இப்போ வரைக்கும். நிறைய அதாவது ஆயிரக்கணக்கான சர்ஜரிஸ் பண்ணுற சர்ஜன்ஸோட சக்ஸஸ் ரேட் ஒரு 80 to 85% இருந்துச்சுன்னா இப்போ இதோட சக்ஸஸ் ரேட் வந்து 95%க்கு மேலே. சக்ஸஸ் ரேட்டுன்றது நாங்கள் பெயின் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பேஷண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பிட்வீன் 1 and 10ல் 8.5க்கு மேலே இருக்கவங்களை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் 8க்கு கீழே இருக்கவங்க பற்றி பேசவே இல்லை. ஸோ அந்த 8 to 10 இருக்கவங்கள 95+% தான் இருக்காங்க. ஸோ அதோட அந்த ப்ரிசிஷன் அண்ட் த ரிசல்ட்ஸ் இஸ் ரியலி அமேசிங். என்னோட பேஷண்ட்ஸ்லாம் எதுக்குங்க எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க? முன்னாடிலாம் நான் 5 நாள் 6 நாள்லாம் வச்சுருப்பேன். இப்போ வந்து பேஷண்ட்ஸ் நாங்கள் நல்லா நடக்கிறோம், நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன், வை டு யூ வாண்ட் டு கீப்னா நான் சேஃப்டிக்காக உங்களை கூட கொஞ்ச நாள் வச்சுருக்கேங்க. ஐ வாண்ட் டு see you recover well, அவ்வளோதான். அதுக்காக தான் வச்சுருக்கேன்னு தவிர ஆப்ரேஷன் அந்த பெயின் எல்லாமே சீக்கிரம் சரியாயிடுது அவங்களுக்கு. அண்ட் டாக்டர், ஆரோக்கியத்துக்காக நீங்கள் வந்து மூமெண்ட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ சென்னை ஆர்த்தோவில் மூமெண்ட் இஸ் லைஃப் இஸ் மை கேம்பெயின். ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நான் என்னோட சர்ஜன்ஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே விழிப்புணர்வு தரோம். ஸோ நாங்கள் எங்கெல்லாம் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்குதோ, எங்கெல்லாம் நான் போய் மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறனோ, பேஷண்ட்ஸ் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறேன், இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், சைக்கிளிங் ப்ரோக்ராம் நடக்குது அங்கே போகிறேன், எங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கே போய் அவங்களுக்கு எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ், மேரத்தான் நடக்குது அங்கெல்லாம் போய் அவங்களுக்கு எக்ஸசைஸோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லித்தரேன். ஸோ அந்த மேரத்தான் பார்க்க வந்தவங்களும் எக்ஸசைஸ் பண்ணணும், ஓடுறவங்க மட்டும் பண்ணால் பத்தாது. ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு வரணும். அண்ட் அது யங் ஏஜ்லேயே ஆரம்பிக்கணும். ஸோ 25-30 இப்போ நீங்கள்லாம் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிகிட்ருப்பீங்க, நீங்கள் ஜிம்க்கெலாம் போயிட்டுருப்பீங்க. பட் அந்த வயதானவர்களும் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். அது வயதான வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ வயதானவர்கள் எக்ஸசைஸ்னு உடனே பயப்படுவாங்க. நீங்கள் ஜிம் ரெகுலராக போகிறீங்க, ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுல் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். நீங்கள் பண்ணி காமிக்க முடியுமா? ஷோர் டாக்டர். ஸோ இது ஃபுல் ஸ்குவாட். ஸோ இது அஸ்வத் நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க. இது வந்து ரெகுலராக பண்ணுறது உடம்புக்கு நல்லது. இப்போ ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இந்த ஹாஃப் ஸ்குவாட் இப்போ வந்து நீங்கள் கையை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணுறீங்க, உங்கள் பேலன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சாரு ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஃபுல் ஸ்குவாட் பண்ண சொன்னால் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி வயதானவர்களும் இது மாதிரி ஃபுல் ஸ்குவாட் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து சேர் எதையாவது பிடிச்சிட்டு ஹாஃப் ஸ்குவாட் மட்டும் பண்ணி எந்திரிச்சாலே அவங்களுக்கு காலில் இருக்க தசையெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். பெட்டை விட்டு எந்திரிக்கும் போதே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ்லாம் பண்ணணும். கால் பாதத்தை மேலே கீழே ஆட்டணும். முட்டி கடியில் ஒரு பில்லோவோ இல்லை பெட்ஷீட்டோ மடக்கி வச்சுட்டு அமுக்குனா இந்த முட்டிக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதெல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸோ மூட்டு வலியோ வராமல் தவிர்க்கலாம். ஆனால் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ரெகுலராக பண்ணணும். அண்ட் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஃப்ரீக்வன்சியும் நம்பர்ஸையும். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ இந்த எலும்பியல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேருக்கு இப்போலாம் 25 வயசுலேயே வந்து முட்டி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அஸ்வத் கூட அப்பப்போ படியேறி வந்தால் கொஞ்சம் வலிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவான். அது வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளுமே வந்து தப்பான சில ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து பண்ணிடுவோம். ஸோ டக்குன்னு வந்து ஒரு பெயின் வந்துடும் டாக்டர். அது எதனாலனே சொல்ல முடியாது. கரெக்ட். பட் வயதானவங்களும் சரி யங்ஸ்டர்ஸும் சரி இந்த எலும்பியல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும். அண்ட் டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டயட்டில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் அதெல்லாம் ஃபுல்லாக தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
நம்ம பாரம்பரிய சாப்பாடெல்லாம் விடவே கூடாது. பிரண்டை சட்னியாக இருக்கட்டும், முடக்கத்தான் கீரையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆர்த்தரைட்டிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. ரெகுலர் எக்ஸசைஸ், அர்ஷத் சொன்ன மாதிரி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, சைக்கிளிங் பண்ணுங்கள். இது மாதிரி ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னாலே உங்கள் மூட்டு தசை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த விதமான வலியும் வராது. வயதானவர்களுக்கு நம்ம யாருக்குமே எக்ஸசைஸ் பண்ணி வர காமிச்சாச்சு அர்ஷத். ஸோ அதே மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருந்தாலே போதும், வேறு எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். ப்ளஸ் வாக்கிங், ரெகுலர் வாக்கிங். முட்டி வலி ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டேர் கிளைம்பிங்காக இருக்கட்டும், தரையில் உட்காந்து எந்திரிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பட் ரெகுலர் வாக்கிங்லாம் பண்ணாலே நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே டாக்டர். அண்ட் ஜென்ரலாக நம்ம ஹெல்த்தியாக இருக்கோமா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஹெல்த் செக்அப்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளோட எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யேகமான டெஸ்ட் ஏதாவது இருக்கா? அண்ட் குறிப்பாக எதெல்லாம் வச்சு முதியவர்கள் வந்து அவங்களுடைய உடல் ஆரோக்கியம், முக்கியமாக வந்து எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சுலபம். பிஎம்டி டெக்ஸா ஸ்கேன் இருக்குது. அது உங்களோட போன் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குன்ட்டு தலையிலேருந்து பாதம் வரைக்கும் சொல்லிடும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். அது பண்ணாலே உங்களோட எலும்போட ஆரோக்கியம் தெரிஞ்சிடும். விட்டமின் டி லெவல்ஸ் பார்க்கலாம், கால்சியம் பிளட்டில் இருக்கிறது பார்க்கலாம். ப்ளஸ் உங்களோட ஜென்ரல் போன் ஹெல்த்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ளஸ் ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் இருக்கா இல்லையா, இதெல்லாமே உங்களுக்கு போனோட ஹெல்த்தோட அறிகுறிகள். ஸோ இதில் ஏதாவது கம்மியாக இருந்தால் வயதானவர்களுக்கு கால்சியம் டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன், டெய்லி போடுற மாதிரி இன்ஜெக்ஷன், நேசல் ஸ்ப்ரேஸ் நிறையா இருக்குது. அவங்களோட அதாவது எலும்பு மெலிதல் எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அவங்க ஆர்த்தோபெடிஷன் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. அது ஃபாலோ பண்ணாலே போன்ஸ் வில் கெட் ரியலி ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்தி. நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் போன் ஹெல்த்துக்கு வந்து வைட்டமின் டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைட்டமின் டியோட கான்ட்ரிபியூஷன் என்ன போன் ஹெல்த்தில்? வைட்டமின் டி வந்து போன் ஹெல்த் மட்டும் கிடையாது, ஓவரால் வெல்பீயிங்க்கே அது தேவை. நீங்கள் அது இல்லைன்னா யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் லெத்தார்ஜிக், டயர்ட், ஒரு மாதிரி ஃபட்டிக்டாகவே இருக்கும். நம்ம எந்திரிச்சு இன்னைக்கு வேலைக்கு போகணுமான்னு இருக்கும், மழை வேற பெய்யுதா, நல்லா படுத்து தூங்கலான்னு இருக்கும். ஸோ விட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜென்ரல் பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கே. ஸோ பிளட் டெஸ்ட் பண்ணாலே விட்டமின் டி லெவல்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ விட்டமின் டி நேச்சுரலாக சுரக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வெயிலுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ வெயிலில் நின்னாலே போதும். அண்ட் கம்மியோடையோட, ஸோ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறது யூஸ் கிடையாது. ஸோ ஷார்ட்ஸ் போட்டு டிஷர்ட் போட்டு நம்ம வாக்கிங் போகும்போது எக்ஸ்போஸ் ஆனாலே போதும். அது இல்லைன்னா நம்ம விட்டமின் டி கேப்சூல்ஸ் எல்லாம் இருக்குது, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அது உங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை எடுத்தீங்கன்னாலே வில் பிகம் ஆல் ரைட். ஸோ டாக்டர், இந்த பெண்கள் ஆரோக்கியம் பொறுத்தவரை அவங்களுக்கு சீக்கிரமாகவே எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக வருது. இந்த மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லை எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள், அது எதனால டாக்டர்? அதை தவிர்க்கிறதுக்கு பெண்கள் என்ன பண்ணணும் டாக்டர்? பெண்களுக்கு பிகாஸ் ஆஃப் யுவர் சைக்கிள் ஈஸ்ட்ரோஜன் கான்ஸ்டண்ட்டாக செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஈஸ்ட்ரோஜன் போன் ஹெல்த்துக்கு ரொம்ப அவசியம்.